அது மைதானத்துல மட்டும்தான் வந்து தொழுவணும் அப்படிங்கிற பிதாத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஜும்மாவுக்கு பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க, பெண்களை வச்சு ஜும்மா நடத்துறாங்க. இதுவெல்லாம் பிதஅத்தான வழிமுறைகள் என்பது நம்முடைய நிலைப்பாடாகும். மேலும் அவங்க ஏதாவது எழுவதா இருந்தா இறைவனின் திருப்பெயரால் அப்படி எழுதுறாங்க. இதுவும் பிதஅத்தான வழிமுறை தான் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அதே போல ஷிர்க பத்தி சொல்லும் பொழுது இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப வழிமார்கள் இறந்து போனவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நம்பினாலும் அதுவும் ஷிர்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம், சரி உயிரா உள்ளவர்கள் உதவி செய்வாங்களா? உதவி செய்வாங்கிறாங்க. இதுதான் ஷிர்குங்கிறோம். ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இப்ப நம்முடைய நிலைப்பாடு உயிரா இருந்தாலும் சரி மையத்தா இருந்தாலும் சரி எந்த சக்தியும் இல்ல. எப்படி உயிரா உள்ளவங்களும் மூலமாக அல்லாஹ் உதவி செய்யறானோ அந்த மாதிரிதான் இறந்து போனவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் உதவி செய்யறான் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப நாங்களே அல்லாஹ் தான் தேவையில்லை வலியுல்லாவே உதவி செஞ்சிருவாருன்னு சொன்னா அது ஷிர்க் என்பதே எங்க நிலைப்பாடு. அல்லாஹ் தேவையில்லை, அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமலேயே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமலே ஒரு நபியாலே எதுவும் செய்ய முடியும் என்று யாராவது சொன்னால் அதுவும் ஷிர்க் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் ஆற்றல் இருக்கிறது, வேறு எவருக்கும் இல்லை என்று. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லா குவ்வத இல்லா பில்லாஹ், இறைவனை தவிர வேற எந்த சக்தியும் இல்லை என்று இறைவன் சொல்லிட்டான். அதனால உயிரா இருக்கட்டும் மௌத்தா போய் இருக்கட்டும் சக்தியே கிடையாது. அல்லாஹ் உதவி செய்யறான். உயிரா உள்ளவங்க மூலமா அல்லாஹ் உதவி செய்யறான்ல, அந்த மாதிரி தான் இறந்து போனவங்க மூலமாகவும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யறான். இப்படி சொல்லிட்டேனால அல்லாஹ்விற்குள்ள தன்மையெல்லாம் நம்ம வழிமார்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு ஏற்படாதுங்க. ஏன்னா எதிலுமே வித்தியாசம் இருக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கறாங்கிறோம், நம்மளும் கேட்கிறோம். இப்ப இதுக்கு அதனால நாமெல்லாம் அல்லாஹ் ஆயிட்டோம் அப்ப நம்ம சொல்றதே இல்லைங்க. அதே போல அல்லாஹ் தஆலா பாக்குறான், நம்மளும் பாக்குறோம். அப்ப அல்லாஹ் நாம ஒண்ணு நம்ம சொல்றதே இல்ல. காரணம் என்ன, அல்லாஹ் கேட்கிறான்டா அது வேற, நாம கேட்கிறோங்கிறது இது வேற அப்படின்னு விளக்கம் வச்சிருக்கிறோம். அதே போலதான் பார்க்கிற விஷயத்திலையும் அல்லாஹ் பார்க்கிறது வேற நாம பார்க்கிறது வேற என்கின்ற வித்தியாசத்தை வச்சிருக்கிறோம். இறைவனுக்கு எல்லாரும் கேட்டாலும் தெரியும், வலியுல்லாக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்களாக்கா அல்லாஹ்வோடு நீங்க ஒப்பிடுறீங்க. நான் கேட்கிறேன், எல்லோரும் கேட்டாலும் புரிவது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அப்படின்னு எந்த குர்ஆன் ஆயத்தில் இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்கு? அதே போல பிரித்த அறிகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வேறு எவருக்கும் இல்லை என்று சொன்னால் அது குர்ஆன்ல எங்க இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. நம்ம சொல்றோம் ஒரு ஆளு கேட்டாலும் விளங்குவோம், பல ஆளாளு கேட்டாலும் விளங்குவோம். இந்த ரெண்டு ஆற்றலும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். இது இன்னும் சொல்ல போனா பிரித்தறிகிறது, ஒரு ஆளு சொன்னாலும் விளங்குவோம், பல ஆளு சொன்னாலும் விளங்குவோம், அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான், இவராக உருவாக்கி கொண்டதில்லை. இப்ப கூட இவங்கள தசாவதாரம் ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை விளங்குறவருக்கு தசாவதாரம் சொல்லுவாங்க. அதே போல சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கட்டத்துல 100 விஷயங்கள் வருது. அல்லாஹ் சிலருக்கு அப்படி கொடுப்பான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் தான் கொடுத்தானே தவிர மனிதர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. இறைவனுக்கு மட்டுமே இருக்கிற தன்மைகளை கூட அல்லாஹ் பிறருக்கு இருக்குதுங்கிறான்ல. உதாரணத்துக்கு நான் தான் ஹயாத்தானவங்கிறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் ஹயாத்தானவன், நம்ம ஹயாத்தானவங்கிறோம். சகோதரர்களே, என்னுடைய முதல் உரையில பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறேன். அதற்கு பதில் சொல்லாமல் சம்பந்தமில்லாத செய்திகளை, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்றோம், அதை எதிர்த்து இல்ல நாங்க ஷிர்க் வைக்கல என்று நிறுவுவதை விட்டுவிட்டு வேற வேற செய்திகளை எல்லாம் சொன்னதை நீங்க பார்த்தீர்கள். அதாவது என்ன நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்ற கேள்வி, பார்வை, பிரித்தறிதல், வழங்குதல் போன்ற தன்மைகள் அல்லாஹ்வை தவிர யாருக்கு இருக்கிற மாதிரி நம்ப கூடாது என்று ஒரு வாதத்தை வச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அது மாதிரி இருக்குது ஆதாரம் இந்த இருக்கு, அல்லாஹ்வை தவிர அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற அதே மாதிரியான சக்தி, கேட்கிற சக்தி இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க வாதத்துல சொன்ன விஷயமே என்ன, 2 பாயிண்ட் தான் இந்த ஷிர்க் சம்பந்தமா சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று பிதஅத் சம்பந்தமா சொல்லி இருக்கிறார்கள். அது 2வது அம்சமா எடுத்து ஒரே நேரத்தில் 2யும் எடுக்க வேண்டாம், அது கண்டிப்பா எடுக்கப்படும். அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, அதாவது அல்லாஹ் அனைத்தையும் எத்தனை பேர் பேசினாலும் கேட்பான், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கேட்பான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்க.
இதுக்கு ஆதாரம் தேவையா என்று மூமின்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிடறோம். இதுக்கு ஆதாரம் யாராவது கேட்கலாமா? அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் அனைத்தையும் செய்வான் என்று நம்புறதுக்கு ஆதாரம் கேட்டால், அப்ப அஃபில்லாஹி ஷக்குன், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு சந்தேகமா என்று இப்ப ஷிர்க்கை தாண்டி குஃப்ர்ல போகுது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு நிலையில உள்ள வாதமாக தெரிகிறது. அடுத்து என்ன கேட்கிறாங்க, மனுஷனுக்கு அது இல்ல என்பதற்கு என்ன ஆதாரம்? மனுஷனுக்கு இருக்குங்கிறவங்களுக்கு ஆதாரம். மனுஷனுடைய ஆற்றல் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, எல்லைக்கு மிஞ்சி இருக்குன்னு யார் சொல்லுகிறாங்களோ அவங்க ஆதாரம் காட்டணும். மனுஷனுக்கு நீங்க ஆதாரம் கேட்டா அதுக்கு வேண்டாலும் ஆதாரம் சொல்லுவோம். குலிக்கல் இன்சானு லாயிஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலவீனமான ஒருத்தனுக்கு பலவீனத்தை மிஞ்சக்கூடிய ஆற்றல்